யாராவது பேசுகிறவங்க சரியாக பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ காரணத்தினால அவங்க பேசலை, கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறாங்க. நாம் என்ன தப்பு பண்ணிவிட்டு அவங்க பேசாமல் இருக்காங்க? நம்ம கடைசியாக அவங்கக்கிட்ட ஃபோன் பேசும்போது கூட நல்லா தானே பேசணும். நம்ம ஏதாவது செயல் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம செஞ்சது ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை இவங்கள பற்றி நம்ம யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லிட்டோமா, ஒன்றும் நம்ம பண்ணவே இல்லையே, இவங்க ஏன் நம்மக்கிட்ட கொஞ்ச நாளாக பேசவே இல்லைன்னு நம்ம மண்டையை போட்டு நண்டு அரிக்கும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இளகின மனசுக்காரங்களுக்கே உண்டான குணம். யாராவது தனக்கு கொஞ்சம் சின்ன உதவி செஞ்சால் அதை ரொம்ப பெருசாகவும் நினச்சிப்பாங்க. யாராவது கொஞ்சம் சின்னதாக கோவப்பட்டாலும் அதை பெருசாக எடுத்துப்பாங்க. ஐயோ அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஏன் இப்படி இருக்குது, நம்ம மேலே என்ன தப்புன்னு தெரியல, நம்ம மேலே என்ன தப்புன்னு தெரியலன்னு இந்த அசை போடுதல்ங்கிறது அவங்களுக்கு, அதுவும் இறந்த காலத்தை அசை போடுறதுன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய அது ஒரு பலவீனமே அதுதான். அப்போ என்னங்க இளகின மனசாக இருக்கக்கூடாதாங்க? மனுஷத்தன்மையே அதுதான், மனுஷனுடைய அடிப்படையே அடுத்தவங்கள்ட்ட இளகின மனசோடு இருக்கிறதானே இருக்கணும். அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. நம்மளை பார்த்து நம்மளே பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் தள்ளிடும் சில நேரங்களில். அது ஏமாந்து போயிடுவோம்.